சீன் வந்து நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. சரத்குமார் ஒரு ஆபீசர், அவர் கிரிமினல் கண்டுபிடிக்க போறாரு, ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அந்த கிரிமினல் அவர் மொட்டெல்லாம் அடிச்சுட்டு போறாங்க, அடையாளம் தெரியாம இருக்கிறது, சிஐடி. அங்க போன பிறகு அந்த தீவிரவாதியோட பொண்ணு தான் அந்த ஹீரோயின் ரோஜா. 2 பேருக்கும் லவ் ஃபார்ம் ஆகுது. ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற மனோரமா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அப்பா வரல, அந்த தீவிரவாதி வரல. இப்போ இங்க ஒரு டூயட் தேவைப்படுது. டைரக்டர் என்ன சொல்ற, அசிஸ்டன்ட் ஓப்பனிங் வந்து சார் சீன் மட்டும் கேளுங்க, டூயட் வர சீன். கல்யாணம் ஆயிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் சரத்குமார் அந்த திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்ட் கேட்டுட்டு இருக்காரு. அதுல கந்த சஷ்டி கவசம் அந்த பாட்டு கேட்கிறார். காக்க காக்க கனகவேல் காக்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்க உள்ள இருந்து எட்டி பார்த்த ரோஜா, ஏங்க இது கந்த சஷ்டி கேட்கிற நேரமா இது, வாங்க உள்ள வாங்க, நான் ஒரு கந்த சஷ்டி பாடுறேன்னு இழுத்தாங்க அவங்க. 18 இழுத்த உடனே பாட்டு. டைரக்டர் சொல்றாரு, சார் அந்த கந்த சஷ்டி ஒரு 2 லைன் ஓபன் பண்ணுங்க, ஏன்னா கூப்பிட்டாங்கல்ல கந்த சஷ்டி பாடுறேன், நான் பாடுறேன் நாங்கல்ல, அதுக்கு ஒரு 2 லைன் அப்படியே போட முடியுமா? அழகா வாலி சாரம் நல்லா இருக்கையா போடலாமா? ஆனால் இது எவ்வளவு பெரிய விஷயமாகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வாலி சாரம் சொன்ன, நல்லா இருக்க ஐடியா, நல்லா இருக்க பவித்ரா, நல்லா இருக்க, 18 வயசு இளம் முட்டு, நான் ஓகே, எல்லாம் முடிஞ்சது, பாட்டு முடிஞ்சது. அவங்க சொன்ன கதையை அப்படியே தியேட்டர்ல காட்டியிருந்தா காப்பியா தெரிஞ்சிருக்காரு. அவங்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, புட்டேஜ் அதிகமா இருக்கு சொல்லி இந்த திண்ணையில கேட்கிற ரேடியோ கந்த சஷ்டி கவசம் உள்ளவாயா நான் பாரு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு பிறகு எடுத்தோடனே 18 அடடே என்ன அழகா அடிச்சிருக்காரு அப்படியே கந்த சஷ்டி, ஐயோ பாவமே அப்படின்னு நாங்க எல்லாம்